ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக பழைய எக்ஸ்ரே ஷீட் வந்து ஏதாவது வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூனிக்கான சூப்பரான ஐடியா தான் நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ரே ஷீட், அதே போல் குச்சி, தொடப்பு குச்சி நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இது 2 இருந்துச்சுனாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது என்ன ஐடியா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு ஷீட் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் திலகம் ஷேப்பில் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வரையும் போது, அதாவது திலகம் ஷேப்பில் வரையும் போது தான் நமக்கு சரியாக இருக்கும். நான் இதில் உங்களுக்கு 2 ஷேப் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை வந்து செஞ்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து மார்க்கரில் அப்படியே வந்து தோராயமாக வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரே சைஸில் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பேப்பரில் இந்த ஷேப் வந்து வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரேஸ் வச்சு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி. பட் நான் வந்து தோராயமாக அப்படியே வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து மடக்கி தான் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் திலகம் ஷேப்பில் வந்து நான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷீட்டை நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்டிக்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஷேப் என்ன வரைஞ்சி காமிக்கிறேன் அப்படின்னா, இலை ஷேப்லேயே வந்து வரைஞ்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இல்லை உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து 2 ஷேப்பில், ஒன்று திலகம் ஷேப்பில், அதுவும் நம்ம இலை மாதிரி தான் ஒட்ட போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாகவே இலை மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்படியே வந்து வரைஞ்சி கட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் கீழே அந்த குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த காம்பு பகுதியை கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா தான் ஒட்டுறதுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக வரைஞ்சி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குச்சி இருக்கு இல்லையா, தொடப்பு குச்சி நல்லா கொஞ்சம் திக்காக, மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக் இந்த மாதிரி அனபாண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அனபாண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறதால ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இதுவே ஃபெவிக்விக், ஃபெவிபாண்ட் அப்படின்னும் போது குயிக்காக வந்து நமக்கு ஒட்டிக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம திலகம் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே கீழே அந்த கூஸாக இருக்கு இல்லையா, அந்த பகுதி இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. இனிமேல் ஜஸ்ட்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அந்த ஷேப் கிடச்சிடும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நான் இப்போ 2 வந்து அந்த குச்சியில் ஒட்டி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம கீழே மடக்கிற இடத்த தான் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஷேப்பில் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ஒட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு எல்லா ஷேப்லேயே வரும். அதுக்காக தான் திலகம் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி இதை வந்து செய்கிறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி வந்து இதை ஒட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தோராயமாக உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் இதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. ஃபைனல் லுக் இது தான். இதுக்கப்புறமா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம், லாஸ்ட்டாக தான் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம அந்த திலகம் ஷேப்பில் கட் பண்ணி செஞ்சதுக்கு வந்து அவுட்புட் இப்படி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்டில் அந்த இலை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இலை ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அதுதான் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம். ஸோ இதையுமே அதே மாதிரி தான் அந்த தொடப்பு குச்சியில் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட போகிறோம். நம்ம அப்படியே வந்து இலை ஷேப்பில் கட் பண்ணோம் அப்படின்னா ஒட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒட்டினா கூட வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்காது. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டும் போது ஈஸியாக நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கு இல்லையா, அதனால் நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும். பார்க்குறதுக்கும் லுக் வந்து நீட்டாகவே இருக்கும். உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஈஸியாக குயிக்காக அதை யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சிடலாம். ஏன்னா அது வந்து இன்னுமே வேலை டக்குன்னு முடிஞ்சிடும், நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபெவிபாண்ட், அனபாண்ட் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கணும். நான் இதே மாதிரி என்கிட்ட இருந்த ஷீட்டில் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி செஞ்சுட்டேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணேன்னா, ஸ்ப்ரே பெயிண்ட் கோல்டன் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது க்ரீன் கலர், உங்களுக்கு என்ன கலர் தேவையோ, எந்த தீமில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் கீழே ஒரு ஃப்ளார் வேஸ் வந்து கோல்டன் கலரில் ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேன். அதுக்கு மேலே இது வைக்கிறதுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் இதுக்கும் கோல்டன் கலரில் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து சீக்கிரமாக காஞ்சிடும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனல் லுக் இது தான். இது வந்து நம்ம எக்ஸ்ரே ஷீட் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இந்த மாதிரி அந்த ஸ்டிஃபாக நிற்குது இல்லையா, அதுக்காக தான் மெயினாக அதை யூஸ் பண்ணி செய்கிறோம். ஸோ ஃபைனலாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் ஒரு ஃப்ளார் வேஸில் போட்டு ஒரு டெக்கர் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடையில் தான் வாங்கணும்னு கிடையாது. குயிக்காக ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக வீட்டில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நான் வந்து இது ஃபுல்லாக ஒரே தீமில் ஃபுல்லாக கோல்டன் கலரில் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்தேன். உங்களுக்கு வேணுன்ற கலரை நீங்கள் பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக செஞ்சு முடிச்சலாம், காசும் சேவ் ஆகும், வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருளை ரீயூஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.